நீங்க தனிமையில் புலம்புவீங்களா? அப்போ சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது தெரியுமா? தனிமையில் இருக்கும் பொழுது நம்மிடம் நாமே பேசிக்கொள்வது சில நேரங்களில் புலம்புவது போல கூட தோன்றலாம். என்ன வாழ்க்கை இது, ஏன் இப்படியே நடக்குது என்று மனசுக்குள் ஓடும் அந்த வார்த்தைகள் பலருக்கு ஒரு குறையாகவே தோன்றுகிறது. ஆனால் உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்வது இதற்கு முற்றிலும் மாறான விஷயம். தனிமையில் நம்மிடம் நாமே பேசிக்கொள்வதும் மனசுக்குள் உள்ளதை வெளியே விடுவதும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு இயற்கையான வழி என்றும் அது மன நலத்திற்கே உதவும் நல்ல பழக்கம் என்றும் ஆய்வுகள் தெளிவாக சொல்கின்றன. மன அழுத்தம் அதிகமாகும் நேரங்களில் மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்தும் குழப்பமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மிடம் நாமே அமைதியாக பேசிக்கொள்வது மனதை ஒருங்கிணைக்க உதவுகிறது. நான் இதை சமாளிக்க முடியும், இது தற்காலிக பிரச்சனைதான் போன்ற நேர்மறை வார்த்தைகள் மனதில் இருக்கும் பதற்றத்தை மெதுவாக குறைக்க தொடங்குகின்றன. மேலும் நம்மிடம் நாமே பேசிக்கொள்வதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. தோல்வி, அவமானம், பயம் போன்ற உணர்வுகள் வந்தாலும் அதையே நம்மிடம் சொல்லிக்கொண்டு விளக்கிக் கொள்வது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை உருவாக்குகிறது. அதனால்தான் விளையாட்டு வீரர்கள், மேடை பேச்சாளர்கள் போன்றோர் முக்கிய தருணங்களுக்கு முன் தங்களிடம் தாங்களே பேசிக்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். செல்ஃப் டாக் என்பது மன அழுத்தத்தை மட்டும் குறைப்பதல்ல, முடிவெடுக்கும் திறன், கவனம், சுய கட்டுப்பாடு போன்றவற்றையும் இதனால் மேம்படுகின்றன. மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்களை அடக்கி நேர்மறை பாதையில் சிந்திக்க உதவும் ஒரு எளிய பயிற்சி இது. உளவியலாளர்கள் கூறுவது என்னவென்றால், நம்மிடம் நாமே பேசிக்கொள்வது தவறு இல்லை, ஆனால் அந்த பேச்சு நேர்மறையாக இருக்க வேண்டும். தன்னைத்தானே குறை கூறுவது, பழி போடுவது போன்ற செல்ஃப் டாக் மனநலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் தான் உண்மையான பலனை தரும். அதனால் அடுத்த முறை மன அழுத்தம் வந்தால் யாரிடமும் பேச முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். நம்மிடம் நாமே பேசுங்கள். அந்த ஒரு உரையாடல் மனதை லேசாக்கி வாழ்க்கையை இன்னும் தெளிவாக பார்க்க உதவும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்மிடம் நாமே பேசிக்கொள்ளும் பழக்கம் பழைய அனுபவங்களை மறுசீரமைக்கும் சக்தி கொண்டது. மனதில் ஆழமாக பதிந்துள்ள தோல்வி, குற்ற உணர்ச்சி, நான் முடியாதவன் என்ற எண்ணங்கள் எல்லாம் காலப்போக்கில் நம்மை உள்ளுக்குள்ளே தளர்த்திவிடும். ஆனால் அவற்றை நம்மிடமே சொல்லி அது நடந்தது, ஆனால் அது என் முடிவு இல்லை என்று புரிய வைப்பது மனதை மெதுவாக குணப்படுத்துகிறது. அதனால்தான் சில உளவியல் ஆலோசனைகளில் கூட கண்ணாடி முன் நின்று நம்மிடம் நாமே பேசிக்கொள்ளும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த சிறிய பழக்கம் நாளடைவில் மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையை நேர்மறையாக முன்னே நகர்த்தும் சக்தியாக மாறுகிறது.